அவங்க 65 லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்க. நீக்கி தேர்தல் கமிஷன் இது பண்ணிட்டாங்க. அதோட எதிர்வலி தான் அது. இல்லை மாற்றம் வேணும். ஏன்னா ஒரே கட்சி இருந்தாலும் அது நல்லா இருக்காது. நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கல்ல எப்பவும் போல் பிஜேபின்னு. இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். தே ஹவ் அரேஞ்ச்டு எவ்ரிதிங் டு லீட் த பார்ட்டி. ஸோ தே ஹவ் டன் இட். அவனுடைய கட்டமைப்பு, அவனுடைய பொலிட்டிக்கல் கான்செப்டு, வியூஸு, அவன் கையில் தேர்தல் கமிஷன்லேருந்து இப்போ பிஜேபி தான் வரும். என்ன கண்ணே நான் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும். ஏழைங்க இந்த மகளிருக்கு. சார் இன்னைக்கு வந்து பீகார்ல வந்து எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ எப்பவும் போல பார்த்தோம் அப்படின்னா பாஜக வந்து எப்பவுமே டாப்ல இருக்காங்க, ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் இருக்காங்க. யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கல்ல எப்பவும் போல் பிஜேபின்னு. இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். தே ஹவ் அரேஞ்ச்டு எவ்ரிதிங் டு லீட் த பார்ட்டி. ஸோ தே ஹவ் டன் இட். அதாங்க இந்த பின்னடைவு வச்சு அது பின்னடைவில் தான் கொஞ்சம் இருக்கலாம். அவங்க 65 லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்க. நீக்கி தேர்தல் கமிஷன் இது பண்ணிட்டாங்க. அதோட எதிர்வலி தான் அது. ஓட்டுங்கள்லாம் கேச்சு கட்டிட்டாங்க நிறைய. பாஜக சாப்பிட்னா இப்போ 10,000 ரூபா மாதம் கொடுக்குறாங்களா மகளிருக்கு. அதனால் அதிகமாக எல்லா மக்களும் ஓட்டு அதிகமாக போடுறாங்க. அதனால் இருக்கலாம். பொது கொள்கைக்கு எல்லாம் ஒத்துமைன்னு சேரட்டும். ஆம் ஆத்மி காங்கிரஸை பயன்படுத்திட்டு தனியாக போயிட்டான். அதுமாதிரி எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் முடியும். ஏன்னா காங்கிரஸ் பலவீனமாக இருக்குங்கிறத முதல்ல அவங்க ஒத்துக்கிறணும். இப்போ பிஜேபி தான் வரும். என்ன கண்ணே நான் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும். ஏழைங்க இந்த மகளிருக்கு. அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு போடும். காரணம் இந்த எஸ்ஆர்லாம் இந்த எஸ்ஐஆர்லாம் வந்திருக்குல்ல, அதை பார்த்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் நல்ல ஒரு பலன் இருக்குது. அதனால் அதை வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அது பிஜேபி தான். வேறு ஏதாவது தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாம். தெரிஞ்ச விஷயம் அது கண்டிப்பாக அதான் நடக்கும். நான் மாற்றம் வரணும்னு தான் நினச்சேன். காங்கிரஸ் வரணும்னு நினச்சேன். ஆனால் காங்கிரஸ் வர முடியல. அதே பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருக்கிறார். இப்போ இந்த பிஜேபியை பார்த்தோம்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவங்க நிறைய கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவன் கட்டமைப்பு நல்லா பலப்படுத்திட்டான்ப்பா. அவனுக்கு பக்கபலமாக வந்து தேர்தல் கமிஷன் இருக்குது, ஆளுங்கட்சி அமைப்பு இருக்குது, அதுபோல் தனியார் அமைப்பு பலமாக இருக்கிறான். அந்தளவுக்கு காங்கிரஸ்ன்னு இல்லை. நாங்கள் நினச்சது ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சோம். ஆனால் மாற்றம் வரல. அதே ஆளுங்கட்சி சென்ட்ரலில் இருக்கும். அதே பிஜேபி பீகார்லேயே வந்திருக்கு. சார் என்ன ரீசன் சார் எப்பவுமே பாஜக ஜெயிக்கிறாங்க, இந்த வருஷமும் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? ஒரே காரணம் அவனுடைய கட்டமைப்பு. அவனுடைய கட்டமைப்பு, அவனுடைய பொலிட்டிக்கல் கான்செப்டு, வியூஸு, அவன் கையில் தேர்தல் கமிஷன்லேருந்து ஈவி மிஷினில் எடுத்துகிட்டு போனது. அதை பற்றி யாருமே அது பெருசாக ஃப்ளாஷே ஆகலையே. அது நம்ம நாட்டில் நம்ம ஊரில் ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி ஒன்றிய தேர்தல் அது மாதிரி செய்ய முடியுமா? நாங்கள் அவ்வளோ தைரியமாக செய்கிறோம். அதாவது இந்த எஸ்ஐஆர் வச்சு எல்லா ஓட்டையுமே நீக்கிறதுனால அந்த 65 லட்சம் ஓட்டு நீக்கிறதுனால அந்த வரதால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மாற்றம் வேணும். ஏன்னா ஒரே கட்சி இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு சுயேட்சையாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. எப்போவுமே மக்கள் வந்து மாற்றம் வேணும் அப்படின்றத எதிர்பார்க்கறது சகஜம் தான். ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து இந்த இடத்துல நின்று ஆட்சி பண்ணலான்னு வரப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களே ஏன்? வாய்ப்பு கொடுக்கலன்னா அவர் சரியாக செயல்படலை. காங்கிரஸ் வந்து இன்னி பீகாரில் அவ்வளோ பலமான கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகி போச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் விஜயோட சேர்ந்துக்கலாமான்னு ஆலோசனை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்னுமே தன்னோட பலம் என்னன்னு தெரியாமையே இருக்கிறவன் எதிராளியோட பலத்தை எங்கே கணிக்க போகிறான்? தே ஹவ் டு திங்க், தே ஹவ் டு ரியலைஸ், தே ஹவ் டு அச்சீவ். அதனால் ஏதோ ஒரு மாற்றத்தை வரணும்னு நினச்சோம். ஆனால் வரல. அதே ஆளுங்கட்சி தான் வந்திருக்கு. மக்களுக்கு அது ஒரு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்கல்ல. ஒரே கட்சியாக இருந்தாலும் எங்கேயுமே ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பிஜேபி வாய்ப்பாக இருக்குது, காங்கிரஸ் வாய்ப்பு கம்மியாக இருக்குது நீக்கிறதுனால. ஆமாம், அதனால தான் வந்தது அந்த பிரச்சனை. இல்லைன்னா வந்திருக்காரு. அந்த ஏரியாவை பற்றி தான் அவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. நம்ம பேசக்கூடாதுல்ல.